சிங்கம் சண்டை போடும்போது காலை வச்சு அறையும் போது ஒரு சிங்கத்தால் அதிகபட்சமா ஒரு காலை வச்சு தான் அறைய முடியுமா? அதே இது ஒரு புலியால கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல 2 காலையும் தூக்கி 2 காலையும் அறைய முடியுமா? ஏன் ஒரு சில சமயம் ஒரு காலம் நின்றுட்டு 3 காலை கூட தாக்குமா? அந்த அளவுக்கு புலி ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குமா. அடுத்து உடல் நீளத்தை பார்ப்போம். ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச உடல் நீளம் 8.9 அடியா. அதே இது ஒரு புலியோட அதிகபட்ச நீளம் 9.10 அடியா. இதுலயும் புலி தான் ஜெயிச்சு. அடுத்து நீச்சல் திறமையை பார்ப்போம். ஒரு சிங்கம் 1 நம்பர் சோம்பேறியான், அதனால அதிகமா நீச்சல் அடிக்க முடியாதான். ஆனா நீச்சலை பொறுத்த வரைக்கும் புலிகள் கில்லாடிலாம். உள் நீச்சல் வெளியில் நீச்சல் எல்லா நீச்சலையும் பிரிச்சு மேயுமா. பார்வை திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அளவு கொண்டதான. அத்லட்டிக் பாடி மற்றும் பிளெக்சிபிலிட்டி பாடியை பொறுத்த வரைக்கும் புலிகளோட பாடி ரொம்ப சிறப்பா இருக்குமா. வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் புலியை விட ஒரு பெண் சிங்கம் வேகமா ஓடுமா. அதே நேரத்துல ஒரு பெண் சிங்கத்தை விட ஒரு பெண் புலி அதிவேகமா ஓடுமா. ஆக மொத்தத்துல வேகத்துல புலிகள் தான் ஜெயிக்கும். அடுத்தது பைட்டிங் ஃபோர்ஸ், அதாவது கடிக்கும் போது கொடுக்குற அழுத்தம். ஒரு சிங்கம் கடிக்கும் போது அதிகபட்சமா 600 PSI அழுத்தம் வரைக்கும் கிடைக்குமா.